ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை மேஜிக்கல் ஹேண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இரும்பு பாத்திரத்தை எப்படி பழக்கி சீசனிங் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுவாங்க. நான் ஃபாலோ பண்ணுற மெத்தடை நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பியூர் இரும்பு சட்டி தான் நான் காமிக்க போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. அதில் நல்லா அரை எலுமிச்சம்பழம், இல்லைனா உங்களுக்கு சின்னதாக இருந்ததுன்னா ஒரு எலுமிச்சம்பழம் அந்த சாரை புழிஞ்சிக்கோங்க. புழிஞ்சு அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சே நல்லா எல்லா சைடும் நல்லா தேய்ச்சி விடுங்க. நீங்கள் நல்லா ஸ்க்ரப் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த பெயிண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த பெயிண்ட்டோடு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு சில கடைகளில் உங்களுக்கு இந்த பெயிண்ட் இல்லாமலே கிடைக்கும். இந்த பெயிண்ட் இல்லாமல் கிடச்சிதுன்னா ரொம்ப நல்லது. பட் இந்த பெயிண்ட் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி தான் ரிமூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு கல்லுப்பும் லெமனும் வச்சு. அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி வராது. பட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா கடையில் துரு பிடிச்சிருந்தா யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பெயிண்ட் கோட்டிங் கொடுத்து வச்சுருக்காங்க. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா அந்த கலர் போகுது பாருங்கள். இது நல்லா வெள்ளை ஆகிற வரைக்கும் தேய்க்கணும். இப்போ பாருங்கள், இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து ஒரு ஸ்க்ரப்பரில் கொஞ்சமாக நீங்கள் பாத்திரம் கழுவோம் இல்லையா, அந்த லிக்விட் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா தேய்க்கணும். உங்களுக்கு தேய்க்க தேய்க்க அந்த கலர் வர்றது தெரியும் பாருங்கள். இந்த பிளாக் மாதிரி நல்லா ஒயிட் கலர் ஆகும். அது வரைக்கும் நல்லா 4-5 தடவை தேய்க்கணும். நான் பார்த்திங்கன்னா 6 தடவை தேய்ச்சேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த பெயிண்ட் போச்சு. உங்களால் செய்ய முடியலனா யாராவது வீட்டில் ஜென்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள தேய்க்க சொல்லுங்கள். ஏன்னா இது ரொம்ப நேரம் தேய்க்கணும். தேய்ச்சா மட்டும்தான் வரும் இந்த பெயிண்ட்டு. இந்த பெயிண்ட் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், அப்படியே கருப்பாக வருது பாருங்கள். இந்த நுரை எல்லாமே கருப்பாக இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணணும். இப்போ பாருங்கள், அந்த கருப்பு சட்டி நான் நல்லா 5லேருந்து 6 தடவை தேய்ச்சதுக்கப்புறம் இந்த கலரில் வந்திருக்கு. இந்த அளவுக்கு வரணும் உங்களுக்கு. இதை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் வெயிலில் காய வைக்க முடியும்னா ஒரு மணி நேரம் வெயிலில் வச்சு எடுத்துருங்க. எனக்கு வெயிலில் காய வைக்க முடியாது. அதனால் நான் அடுப்பில் வச்சு சும்மா ஒரு 2 செகண்ட் ஹீட் பண்ணிக்கிறேன். நல்லா தண்ணியை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஹீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. திருப்பி ஒரு அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க விடணும். நீங்கள் எலுமிச்சம்பழம் தோல் இருந்தால் கூட இதிலே கூட சேர்த்து கூட கொதிக்க விடலாம், தப்பு இல்லை. அதுக்கப்புறம் நான் அந்த தோலை வச்சே நல்லா எல்லா சைடும் தேய்க்கிறேன். இப்போ பாருங்கள், அது கொஞ்சம் கொஞ்சமாக போகும். அந்த இருக்கிற கருப்பு எல்லாமே இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்கில் குத்தி நல்லா தேய்ச்சி விடுங்க. இப்போ அடுப்பு ஆன்லேயே தான் இருக்குது, நான் இன்னும் ஆஃப் பண்ணலை. அதனால தான் ஃபோர்க் வச்சு தேய்க்கிறேன். கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு நீங்கள் எல்லா பக்கமும் தேய்ச்ச உடனே உங்களுக்கு தெரியும் கலர் நல்லா ஒயிட்டாக மாறும். அடுத்து இப்போ பாருங்கள், அந்த உப்பெல்லாம் படிஞ்சு நம்ம தேய்ச்சி விட்டது எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ தான் அந்த கலர் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கருப்பில் ஃபுல்லாக ஒயிட் கலராக வரும். இந்த மாதிரி ஃபோர்க்கோ இல்லை கத்தியோ வச்சு நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கிட்டே இருக்கணும் சூடாக இருக்கும் போதே. இந்த சூட்லேயே தேய்ச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அது நல்லா ரிமூவ் ஆகும் அந்த பெயிண்ட்டு. நீங்கள் அந்த பெயிண்ட் இல்லாமல் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேலை பார்க்கவே தேவையில்லை. ஆனால் பட் ஃபாரினில் இருக்கவங்களுக்கு, அதே போல் ஒரு சில சிட்டிஸில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். அந்த கருப்பு எல்லாமே போன உடனே சட்டியை நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வெறும் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ங்க. லிக்விட் எதுவும் தேவையில்லை. ஏன்னா அந்த லெமன் உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இதுலேயே நீங்கள் வச்சு தேய்க்கும் போது நல்லா அந்த பிளாக் பெயிண்ட் எல்லாமே இன்னும் சுத்தமாக ரிமூவ் ஆகும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள் எவ்வளோ பிளாக்காக வந்துக்கிட்டு இருக்குன்னு. இதை நல்லா ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. திருப்பி இதை வெயிலில் காய வச்சுக்கோங்க, இல்லைனா அடுப்பில் வச்சு லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டு நீங்கள் வெயிலில் வைக்க முடியும்னா ஒரு 1/2 hour வச்சு எடுக்கலாம். வெயிலில் வைக்க முடியலனா இந்த மாதிரி அடுப்பில் வச்சு லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த தண்ணி சுத்தமாக இல்லாத அளவுக்கு ஹீட் பண்ணிக்கணும். ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் கூட இப்போ யூஸ் பண்ணலாம். இல்லைனா தேங்காய் எண்ணெய், இல்லைனா விளக்கெண்ணெய், இந்த 2 எண்ணெயில் ஏதாவது ஒரு எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சீசனிங்க்கு. நான் இப்போ தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை நல்லா ஹீட் பண்ணிடுங்க. ஹீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வெள்ளை துணியை நல்லா
திக்காக மடித்து வச்சுக்கோங்க. நல்லா பெரிய துணியாக எடுத்து மடித்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது சூட்டோடு நம்ம அந்த ஆயில் ஃபுல்லாகவே வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி அப்ளை பண்ண போகிறோம். ஸோ உங்கள் கையில் படாமல் இருக்கணும். அதனால் நல்லா பெரிய துணியவே மடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெயை தொட்டு தொட்டு ஃபுல்லாக எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவிடுங்க. அதே போல் இந்த மாதிரி சீசனிங் பண்ணும்போது நீங்கள் உள்பக்கம் வெளிப்பக்கம் 2 பக்கமே தடவணும். ஒரு சிலர் உள்ளே மட்டும் பண்ணுவாங்க, வெளியே பண்ண மாட்டாங்க. அது வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து சீசனிங் ஆகாது. நீங்கள் இந்த மாதிரி உள்பக்கம் வெளிப்பக்கம் தடவி எடுத்து வச்சுருங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக 24 ஹவர்ஸ் வந்து அது நல்லா அந்த எண்ணெய் வந்து ஊறட்டும். இப்போ பாருங்கள், நல்லா 24 ஹவர்ஸ் கழித்து எடுக்கிறேன். எண்ணெய் அப்ளை பண்ண இதே தெரியல பாருங்கள், எல்லா எண்ணெயும் அப்சர்வ் பண்ணியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற லிக்விடை சேர்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க போதும். நிறைய லிக்விட் சேர்க்க தேவையில்லை. கொஞ்சமாக லிக்விட் சேர்த்து நல்லா ஸ்க்ரப்பர் வச்சு ஃபுல்லாக தேய்ச்சி கழுவிடுங்க. நீங்கள் இந்த மாதிரி தான் துணி வச்சு நல்லா எல்லா சைடும் வந்து ஈரம் இல்லாத மாதிரி துடைக்கணும். ஏன்னா நம்ம வெயிலில் வைக்கல இல்லையா, வெயிலில் வச்சா வந்து உங்களுக்கு லைட்டாக எங்கேயாவது தண்ணி இருந்தால் கூட உங்களுக்கு சரியாயிரும். இது வந்து வெயிலில் வைக்காதனால சுத்தமாக தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா ட்ரையாக துடைக்கணும். துடைச்சிட்டு இந்த மாதிரி அடுப்பில் வச்சு சும்மா ஒரு 2 செகண்ட் நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெயிலில் வைக்க முடிஞ்சால் வெயிலில் வச்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம பண்ண ப்ராசஸ் எல்லாமே வந்து அந்த பெயிண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கான ப்ராசஸ். இதே வந்து நீங்கள் அந்த பெயிண்ட் இல்லாமல் வாங்கியிருந்தீங்கன்னா இனிமேல் நான் பண்ணுற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். இது வரைக்கும் பண்ணதை ஃபாலோ பண்ண தேவையில்லை. உங்களுக்கு வந்து அந்த பெயிண்ட்டோ இல்லை துருவோ இருந்தால் மட்டும் இந்த மெத்தடையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சாதம் வடிக்கலை, ஸோ அதனால் வந்து கொஞ்சமாக அரிசி போட்டு வேக வச்சுக்கிறேன் நல்லா தண்ணி ஊற்றி. ஏன்னா இதுக்கு கஞ்சி தண்ணி வேணும். நீங்கள் அரிசி கழுவுன தண்ணி கூட யூஸ் பண்ணலாம். பட் அரிசி கழுவுன தண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 2லேருந்து 3 தடவை பண்ண வேண்டியது இருக்கும். பட் இதே நீங்கள் கஞ்சி தண்ணியை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 தடவை பண்ணாலே போதும் மேக்ஸிமம். இல்லை 1 தடவை பண்ணால் கூட போதும். இப்போ பாருங்கள், நான் அந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நம்ம சாதம் வடித்து அந்த கஞ்சி தண்ணியை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கொதிக்க விட போகிறேன் கொஞ்சம் நேரம். அடுத்து அதை நல்லா முங்குற அளவுக்கு வைக்கிறதுக்காக நான் ஒரு பெரிய பக்கெட் வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக முதல்ல தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம கஞ்சி தண்ணி கொதிக்க வச்சோம் இல்லையா, அதை ஆறின உடனே கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கும் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் எடுத்து நான் அந்த பக்கெட்குள்ளே அப்படியே வச்சிட்றேன். மேலே ஃபுல்லாக உங்களுக்கு அந்த கஞ்சி தண்ணி தான் இருக்குது. உங்களுக்கு இன்னும் கஞ்சி தண்ணி நிறைய ஊற்ற முடிஞ்சால் இன்னும் ஊற்றலாம். பட் எனக்கு இவ்வளோ தான் இருக்கனால மேலே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி முங்குற அளவுக்கு வச்சுருங்க. இதை நல்லா வந்து கஞ்சி தண்ணி ஊற்றி 24 மணி நேரம் ஊற விட்டுருங்க. ஒரு நாள் கணக்கு பண்ணி. இப்போ பாருங்கள் ஊறினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு. நல்லா ஒரு 24 மணி நேரம் ஆன உடனே அந்த கஞ்சி தண்ணியிலேருந்து வெளியே எடுத்து அந்த தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சமாக பாத்திரம் கழுவுற லிக்விட் இருக்கு இல்லையா, அதை வந்து ஸ்க்ரப்பரில் போட்டு அதை வச்சு தேய்ங்க. தேய்ச்சி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுங்கள். திருப்பி கஞ்சி தண்ணி ஊற்றி ஒரு நாள் வச்சுட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 தடவை கஞ்சி தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி அடுப்பில் வச்சு லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அது நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. அந்த பச்சரிசி மாவு வந்து நல்லா கலர் மாறணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இந்த பச்சரிசி மாவை கீழே போட்டுருங்க. யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இதில் இருக்க துரு எல்லாமே வெளியே வர்றதுக்காக தான். ஆக்சுவலாக இதில் அந்த அளவுக்கு துரு இல்லை. அதனால் வந்து உங்களுக்கு கொஞ்ச நேரம் வறுத்திங்கனாவே போதும். அடுத்து பச்சரிசி மாவை ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு துணியை வச்சு தொடச்சிட்டு அடுப்பில் வச்சு சூடு பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பொடி பொடியாக நறுக்கின வெங்காயத்தை அந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் வந்து முழு வெங்காயத்தை ஆஃபாக கட் பண்ணி கூட எண்ணெயை தொட்டு தொட்டு தேய்ச்சிக்கலாம். பட் இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நான் வந்து இந்த வெங்காயத்தை வதக்கும் போது எல்லா சைடும் படுற மாதிரி வதக்கிட்டேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஈவனாக அது எல்லா பக்கமும் பரவறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் பண்ணிடலாம். அதனால் நான் வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலராக மாறணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. இந்த வெங்காயத்தை யூஸ் பண்ணாதீங்க சமையலுக்கு, இதையும் தூக்கி போட்டுருங்க. தூக்கி போட்டுட்டு இந்த எண்ணெயை வந்து நல்லா வந்து உள்பக்கமும் வெளிப்பக்கமும் நல்லா பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணி வச்சுருங்க.
நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணுற வரைக்கும் அந்த எண்ணெயை அப்படியே அப்ளை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு நாளாச்சும் வச்சுருங்க. அந்த துணி நம்ம ஏற்கனவே வச்சுருந்தோம் இல்லையா, அந்த துணியோ இல்லை டிஷ்யூவோ வச்சு நீங்கள் நல்லா எல்லா பக்கமும் தடவி விட்டுருங்க. இதை கட் பண்ணி போடாமல் இந்த மாதிரி முழு வெங்காயம் வச்சு கூட அந்த எண்ணெயை வந்து இந்த மாதிரி தடவி விடலாம். இது ரெண்டில் ஏதாவது ஒரு மெத்தட் பண்ணிங்கன்னா போதும். நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் ஜஸ்ட்டு. அடுத்து நீங்கள் வந்து இதை வாஷ் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் தடவியே வைங்க கொஞ்சம் நாளைக்கு. அப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். அடுத்து நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு தடவை இல்லை 2 தடவை வந்து நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அந்த பாத்திரத்தை. தோசைக்கல்லாக இருந்தால் ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு ஆம்லேட்டுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இது கடாயினால் வந்து நான் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறேன். நான் இப்போ இதில் வடை போட்டு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வரும். நீங்கள் வந்து நம்ம பச்சரிசி மாவு சேர்த்து வதக்கியிருக்கோம், வெங்காயம் சேர்த்து வதக்கியிருக்கோம். அதனால் இதில் வந்து எந்த டாக்ஸின்ஸும் வர்றதுக்கு உங்களுக்கு சான்ஸே இல்லை. அதே போல் நீங்கள் யூஸ் பண்ண வந்து இதோட கலர் வந்து கருப்பாக மாறிடும். இரும்பு சட்டியோட கலரு இப்போ வெள்ளை வெள்ளையர்னு இருக்க மாதிரி இருக்கும். பட் யூஸ் பண்ண அந்த எண்ணெய் படிஞ்சு உங்களுக்கு கலர் மாறிடும். நீங்கள் இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்லாம் நீங்கள் வறுவல் செய்யலாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சுக்காலாம் வந்து இதில் ரொம்ப சூப்பராக வரும். உங்களுக்கு இரும்பு சட்டி யூஸ் பண்ணுறதுலையோ இல்லை சீசனிங் பண்ணுறதுலையோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு தாங்க பெரிய ப்ராசஸாக இருக்கும். ஆனால் செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் பாத்திரத்தெல்லாம் யூஸ் பண்ணி பழகுங்க. டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். வடை கலரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மை மேஜிக்கல் ஹேண்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. ஆரோக்கிய உணவு, ஆனந்த வாழ்வு. பாய் பாய்.